ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் சமையல். நம்மளுடைய சேனல்லேருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேர் ஆயிலான கேரள மன்சிஸ்ட் ஆயில், குங்குமாதி தைலம், மூட்டு வலி தைலம், இது மாதிரி எல்லா ஆயிலுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போக வெயிட் லாஸ் பவுடர், முருங்கைக்கீரை சூப் பவுடர், சத்து மாவு, நலுங்கு மாவு, ஷியக்காய், சாம்பார் பொடின்னு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நாம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு 17வது நாள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு கொஞ்சம் மாதுளம்பழமும் கொஞ்சமாக ஆப்பிளும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு தர்பூசணியும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் அதையும் எடுத்துக்கிட்டோம். இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது தர்பூசணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தர்பூசணி, அப்புறம் பப்பாளி, கொய்யா இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெயிட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா குறையும். அதிலே முக்கியமாக வந்துட்டு தர்பூசணி, பப்பாளி எல்லாம் உங்களுக்கு உடலில் உள்ள கழிவுகளை நல்லா வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ மற்ற பழங்கள்லாம் ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தர்பூசணி, பப்பாளி எல்லாம் நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே வந்துட்டு செம்பருத்தி டீ போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 2 பேருக்கு வந்து டீ போட போகிறேங்க. இது தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து வற்றி வரும், அதனால் ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 15 செம்பருத்தி பூ வரைக்கும் வச்சுருக்கேன் 2 பேருக்கு டீ போடுறதுக்கு. அந்த இதை காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். செம்பருத்தி டீ வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் நல்லது. தண்ணி கொஞ்சம் சூடாகி ஒரு 2-3 செகண்ட்லேயே இதோட கலர் வந்து அப்படியே நல்லா மாறி வந்துடும். தண்ணி வந்து சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் நம்ம புழிஞ்சு சேர்த்துட்டு இனிப்புக்காக கொஞ்சம் தேன் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நார்மலாக நம்ம டீ போடுற மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து போட்டுடலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு அப்படின்னு. இந்த செம்பருத்தி டீ போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் மெரூன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் சேர்த்த உடனே இதோடைய கலர் வந்துட்டு அப்படியே நல்லா ரெட் கலராக இருக்கும். அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி டக்குன்னு வந்து கலர் மாறி வந்துடும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 டம்ளர் டீயையும் ஒரே பெரிய கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். நாம் இப்போ லெமன் சேர்த்த உடனே உங்களுக்கு கலர் மாறுறது வந்துட்டு இதில் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் செம்பருத்தி டீ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு 5லேருந்து 6 செம்பருத்தி பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்தா போதும். இது 2 பேருக்குங்கிறதுனால ஒரு லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இனிப்புக்காக வந்துட்டு நீங்கள் தேன் இல்லைனா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு சேர்க்காமலே என்னால் குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் குடிங்க. லெமன் சேர்க்காமலேயும் குடிக்கலாம், இனிப்பு சேர்க்காமலேயும் நம்ம குடிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டோம். மாம்பழம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேறு கார்போஹைட்ரேட் எதுவுமே எடுத்துக்காதனால அந்த மாம்பழம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணி போல் கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 பேரிச்சம்பழம், ஆளுக்கு ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டோம். கடைசியாக நைட்டு 9 மணிக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு எங்களுடைய டயட்டை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் வெயிட் பார்க்கும்போது என்னுடைய வெயிட் வந்துட்டு 87.6 இருந்துச்சு. நேற்று வந்து 87.2 இருந்தேன். அதுக்கப்புறமா அவருக்கு வெயிட் செக் பண்ணேன். அவரோட வெயிட் வந்துட்டு 82.2 இருக்கார். அதுக்கப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப லோ கலோரியாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு முதல்ல வெயிட் குறையும், அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெயிட் போடத்தாங்க செய்யும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை. அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது சரியாக வராது. அவங்க நம்மளுடைய டே 1 வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியலை. ஏன்னா நான் டே 1 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த முறை வந்துட்டு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடல் கழிவுகளை நீக்கி நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் சரி பண்ணி உடல் எடையை குறைக்கிற மெத்தட் அப்படின்னு.
இந்த இயற்கையான உணவு முறையை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு எல்லாராலையும் டக்குன்னு உடனே பண்ண முடியாது. இதுக்கு நிறைய பயிற்சி வேணும். நான் சொல்கிற இந்த டயட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னலாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நார்மலாக மத்தியானம் லஞ்சு, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஏதாவது ஒரு நேரமாவது இதில் சொல்கிற உணவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பாதி நார்மல் உணவாகவும் கொஞ்சம் பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அதுக்கப்புறமா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சமாக மாற்றும் போது தான் நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு 10 கிலோலேருந்து 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நார்மலான இட்லி, தோசை, சாதம் இதுக்கு பதிலாக நம்ம மாற்றாக என்னென்ன இயற்கையான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். காலை உணவில் வாழைப்பழம், தேங்காய் சில்லு, பேரிச்சம்பழம் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். மத்தியானத்துக்கு சாலட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் தான். நம்ம சாதத்துக்கு பதிலாக வேறு எதுவுமே என்ன பண்ண முடியும், என்ன நமக்கு பசிக்கும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அதுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட்டும் குறையும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர இதில் நான் சொல்லியிருக்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி காஃபி டீக்கு மாற்றாக நம்ம என்ன குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபி, செம்பருத்தி டீ, வெந்தய டீ, ஆவாரம்பூ டீ இது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் ஒரு நைட் உணவை சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுடைய உணவில் பாதி நார்மல் உணவாகவும், அதாவது இட்லி, தோசை, சாதம் இது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரேடியாக நீங்கள் பழம் மட்டும்தான் சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்க முடியும். இதை ஒரே நாளில் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம பழக்கிக்கிட்டு தான் இந்த அளவுக்கு இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி நான் நிறைய வாட்டி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இந்த வாட்டி இருக்க முடியுது அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஒரே நாள்லலாம் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளில் ஏதாவது ஒரு உணவையாவது பழமாவோ காய்கறியாவோ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குங்க. ஃபுல்லாக எடுத்துக்க முடியாட்டி கூட பாதி இட்லி, தோசை, கொஞ்சம் காய்கறி, பழம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி மாசா, ஸ்லைஸு, பவன்டோ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், அப்புறம் லேஸு, குர்குரே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, பொதுவாகவே ஜங்க் ஃபுட் எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும். அது போக டெய்லி உங்களுக்கு மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டும் குறையும். இது போக உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இல்லைனா ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்காவது ரெகுலராக போங்க. இது போக ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கமும் வேணும். இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.